மோடி வந்ததும் வேகம் எடுத்த இடி. பொறுப்பு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் பொதுவெளிக்கு வந்தது எப்படி? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அதிரடி கேள்வி. 28ஆம் தேதிதான் கடைசி நாள். KN நேருவுக்கு வைத்த செக். களமிறங்கும் மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் அதற்கு எதிராக உரிய ஆவணங்களுடன் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றத்தில் அதற்கு மு.க. ஸ்டாலின் தடை வாங்கிவிடுகிறார். இதன் காரணமாகவே பல திமுக புள்ளிகள் இப்போது வரை தப்பித்துக் கொண்டு வருகிறார்கள். என்றாலும் அமைச்சர்கள் KN நேரு, துரைமுருகன், ஏவாவேலு, பெரியசாமி, செந்தில் பாலாஜி உள்ளிட்ட மிகப்பெரிய ஊழல் ஜாம்பவான்கள் எல்லாம் சரியான ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறையிடம் சிக்கியுள்ளார்கள். அவர்களில் முதல் நபராக அமைச்சர் KN நேருவின் வீடு, அலுவலகங்களில் நடத்திய சோதனையில் கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் அவர் மீது FIR பதிவு செய்யுமாறு பொறுப்பு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்தது. குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகள் காலி பணியிடங்களுக்காக வேலை வழங்கிய வகையில் 2538 பேரிடம் 888 கோடி லஞ்சம் வாங்கியுள்ளார் KN நேரு. அதே துறையில் டெண்டர் வழங்கியதில் 1020 கோடி ஊழல் நடைபெற்றுள்ளது. அதையடுத்து பணியிட மாற்றத்துக்காக 365 கோடி லஞ்சம் பெற்றுள்ளார். இந்த ஊழலுக்கான அனைத்து ஆதாரங்களையும் கைப்பற்றிய அமலாக்கத்துறை அவர் மீது FIR பதிவு செய்யுமாறு 3 முறை தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதிய போதும் அவர் மீது இதுவரை எந்த FIRம் பதிவு செய்யவில்லை. குறிப்பாக அமலாக்கத்துறை உள்ளே வந்துவிட்டால் தட்டி தூக்கி விடுவார்கள் என்பதற்காக தமிழ்நாட்டின் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் நாங்கள் விசாரணை நடத்தி வருவோம் என்று KN நேருவை அமலாக்கத்துறை நெருங்கிவிடாத அளவுக்கு செயல்பட்டு வருகிறார் மு.க. ஸ்டாலின். இந்த நிலையில் அதிமுக MP இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் KN நேருவின் ஊழல் குறித்து விசாரணை கோரி ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் தமிழக அரசு வழக்கறிஞரிடம் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் அமைச்சர் KN நேரு மீது ஏன் இதுவரை FIR பதிவு செய்யவில்லை என்று நீதிபதி கேட்ட கேள்விக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த நடவடிக்கை நடக்கிறது, அதனால்தான் FIR பதிவு செய்யவில்லை என்று தெரிவித்திருந்தார். அதற்கு தலைமை நீதிபதி இதுபோன்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணம் என்று சொல்வதெல்லாம் நீதிமன்றம் கருத்தில் கொள்ளாது. வழக்கின் தன்மை, குற்றம் செய்ததின் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் முடிவெடுக்கப்படும். அதனால் அமலாக்கத்துறை கொடுத்துள்ள ஆதார அடிப்படையில் அமைச்சர் KN நேரு மீது FIR பதிவு செய்ய உடனே உத்தரவிட வேண்டும் என கூறிய போது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் தற்போது தமிழக அரசு விசாரணை நடத்தி வருகிறது என்று திமுக வழக்கறிஞர் கூறிய நிலையில் இந்த வழக்கில் இனிமேலும் டைம் கொடுக்க முடியாது. அதனால் வருகிற ஜனவரி 28ஆம் தேதி எழுத்துப்பூர்வமாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதோடு அடுத்த நாளில் அமலாக்கத்துறை சார்பில் தமிழக டிஜிபிக்கு அனுப்பிய கடிதம் உள்ளிட்ட ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். இதன் மூலம் திமுக அமைச்சர் KN நேரு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நிரந்தர டிஜிபி வந்தால் அமலாக்கத்துறை கொடுக்கும் ஆதார அடிப்படையில் திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் மீது FIR போட்டு நடவடிக்கை எடுக்க தொடங்கி விடுவார்கள் என்பதற்காகவே பொறுப்பு டிஜிபியை வைத்து காலம் கடத்தி வருகிறார். ஆனால் இதுவரை இந்த விஷயத்தில் தீவிரம் காட்டாமல் இருந்த உயர்நீதிமன்றம் இப்போது அவசரம் காட்ட தொடங்கியுள்ளது. அதோடு அமலாக்கத்துறை 3 கடிதம் எழுதிய பிறகும் KN நேரு மீது FIR பதிவு செய்யாதது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருப்பதோடு அவரது மொபைல் போனை அமலாக்கத்துறை ஆய்வு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. குற்றம் சாட்டப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவர்களின் மொபைலை ஆய்வு செய்யலாம். இதில் தனிமனித உரிமை மீறல் எதுவும் இல்லை. அதோடு அவர் லஞ்சம் வாங்கியதற்கான ஆவணங்கள், வாட்ஸ்அப் சாட்கள் என அனைத்தும் ஆதாரமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால் குற்றம் சாட்டப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவர்களின் மொபைலை அமலாக்கத்துறை கைப்பற்றி ஆய்வு செய்யலாம் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுள்ளது. அதனால் அமைச்சர் KN நேரு விவகாரத்தில் இனிமேலும் மு.க. ஸ்டாலின் காலம் கடத்த முடியாது என்பதும் இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. இப்படி அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் அதிகாரம் கொடுத்திருப்பது அமைச்சர் KN நேருவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதோடு வருகிற 28ஆம் தேதி KN நேரு மீது பொறுப்பு டிஜிபி FIR பதிவு செய்ததும் அமலாக்கத்துறையால் சுற்றி வளைக்கப்பட்டார் என்பது உறுதியாகியிருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் வாதாட மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா களமிறங்குகிறார். மேலும் KN நேருவை தொடர்ந்து திமுகவின் இன்னும் சில ஊழல் அமைச்சர்களான துரைமுருகன், ஏவாவேலு, பெரியசாமி மற்றும் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலரும் அடுத்தடுத்த கட்டம் கட்டப்படுவார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. அடுத்த செய்தி. சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் போட்டியிடவில்லையாம். என்ன காரணம்? அவரை வெளியிட்ட தகவல்.
அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை நடத்தி வரும் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். அதுபோன்று எடப்பாடியும் டிடிவியை விமர்சனம் செய்தார். இப்படி எதிரும் புதிருமாக இருந்த அவர்கள் இருவரும் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி மூலம் ஒன்றிணைந்துள்ளார்கள். அதோடு பிரதமர் மோடி பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஒரே மேடையில் தோன்றியவர்கள் மீடியாக்களுக்கு பேட்டி அளித்த போதும் ஒன்றாகவே அமர்ந்து பேசினார்கள். இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் எதிர்பாராத திருப்பமாக அமைந்திருக்கிறது. இதுகுறித்து டிடிவி தினகரன் கூறுகையில், மத்திய அமைச்சர் அமித்ஷா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு இலக்கோடு இருப்பதாகவும், அந்த நோக்கத்தில் இருக்கும் நீங்களும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தொடர்ந்து அழைப்பு விடுத்து வந்தார். அதன் காரணமாகவே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருக்கிறேன். அதோடு அதிமுக ஒன்றும் எங்களுக்கு வேண்டாத கட்சி இல்லை. அந்த கட்சியிலிருந்து வந்தவன் தான் நான். எடப்பாடி பழனிசாமியும் நானும் அம்மாவின் பிள்ளைகள் தான் என்று கூறியிருக்கும் டிடிவி தினகரன், கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவோம். மேலும் சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை எனது கட்சியின் முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். மேலும் நான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கு முன்பே ஆண்டிப்பட்டி தொகுதியை கண்டிப்பாக எனக்குத்தான் ஒதுக்க வேண்டும் என்று கூறினேன். அதேபோன்று எனக்கு ஆண்டிப்பட்டி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த தொகுதியில் நான் போட்டியிடாமல் எனது மனைவியை போட்டியிட வைக்கிறேன் என்கிறார் டிடிவி தினகரன். அடுத்த செய்தி, 17 லட்சம் வரை வரி விலக்கு அளிக்கப்படுகிறதா? பிப்ரவரி 1 புதிய பட்ஜெட் தாக்கல் செய்யும் நிர்மலா சீதாராமன். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகிற பிப்ரவரி 1 9வது பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இந்த பட்ஜெட்டானது நடுத்தர குடும்பங்கள் சம்பளம் வாங்கும் ஊழியர்களை இலக்காக வைத்து தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது புதிய வருமான வரியில் ஆண்டு வருமானம் 12 லட்சம் வரை இருந்தால் அவர்கள் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய அரசு அறிவித்தது. இந்த நிலையில் வரப்போகிற புதிய பட்ஜெட் படி வருமான வரியில் மேலும் பல சலுகைகள் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது 12 லட்சம் உள்ள வரி விலக்கு வரம்பை 17 லட்சமாக உயர்த்த திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறார்கள். இது மட்டும் நடந்தால் நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். காரணம், வீட்டுக்கடன், கல்விக்கடன், மருத்துவ காப்பீடு, வீட்டு வாடகை உள்ளிட்ட புதிய வரியில் எந்த சலுகைகளும் வழங்கப்படுவதில்லை. அதன் காரணமாகவே இந்த புதிய பட்ஜெட்டில் பல சலுகைகளை அறிவிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாம். குறிப்பாக இந்த புதிய பட்ஜெட்டின் முக்கிய நோக்கம் மக்களின் கைகளில் அதிகப்படியான பணம் புரள வேண்டும், அதிக செலவு செய்ய வேண்டும், அப்போதுதான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அடையும் என்பதை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதாம். அதனால் மத்திய அரசின் இந்த புதிய பட்ஜெட்டானது வருமான வரி சலுகைகள், எளிமையான வரி விதிப்பு என்று நடுத்தர மக்களுக்கு நிம்மதி கொடுக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது.